லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சார் அவசரம்? ஃபார்ம் குடுக்கிறதுக்கு தான் 4 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல சார். அதான் ஃபில் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? ஃபார்மை கொடுத்துற வேண்டியதானே? ஏன் நல்ல நேரம் பார்த்து தான் நாமினேஷன் பண்ணுவியா? நல்லவங்க ஆசீர்வாதத்தோட தான் சார் நான் பண்ணுவேன். Thank you சார். அன்பு வாழ்த்துக்கள். நாமினேஷனை கொடுக்காம கையிலேயே வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு எங்க போக போறா? நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட் ஓட் ஃபுல்லா உனக்கு தான். நீ தான் ஜெயிப்ப. நீ நிக்கிறன்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அனன்யா எப்படி பேசினான்னு பாத்தியா? அப்படியே அவன் மூஞ்சில குத்துன போல இருந்துச்சு. இவகிட்ட இருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு தேவதை வராதான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில நீ வந்து நான் நிக்கிறேன்னு சொல்லிட்ட. உண்மையிலே சொல்றேன், நம்ம காலேஜோட ஏஞ்சல் நீ தான். ஐயோ மஞ்சு, ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உண்மையதான் சொல்ற அன்பரசி. நீ நிக்கிறேன்னு சொன்னதும் இவ்ளோ நேரம் திமிரா பேசின அனன்யா முகம் எப்படி சுருங்கி போயிடுச்சுன்னு தெரியுமா? நாமினேஷன் டைமே முடியல, அதுக்குள்ள என்னமோ ஜெயிச்சு சேர்மன் ஆன மாதிரி அவ ஆடிக்கிட்டே இருக்கா. அவ ஆட்டத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு கரெக்டான ஆளு நீதான். ஆமா ராம், நீ அப்போ வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்ன. நீ இப்படி திரும்ப வந்த? போலாம் தான் இருந்த. அனன்யா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போறது? என்னை பத்தி பேசிட்ட அனன்யா. என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் போகட்டும். திரும்பி அனன்யாவை எதிர்த்து எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கலாம் தான் வந்த. ஆனா நீ நிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நின்னப்ப கூட ஜெயிப்பனான்றது டவுட் தான். ஆனா நீ நிச்சயமா ஜெயிச்சிருவ. ஆமா, நீ ஏன் நாமினேஷன் ஃபார்மை கொடுக்காம வந்த? நான் எலெக்ஷன்ல நிக்கிறத மேடம் கிட்ட சொல்லிட்டு அவங்க சம்மதத்தோடையும் அவங்க ஆசீர்வாதத்தோடையும் நாமினேஷன் பண்ணலான்னு நினைச்சேன். அதான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மேடம பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறேன். ஓ, எங்க பாட்டிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? ஏய், டைம் இல்ல, நீ சீக்கிரமா போயிட்டு வா. சரியா? சரி மஞ்சு, நான் போயிட்டு வரேன். அன்பரசி உன்னை ஜெயிச்சிருவா போல இருக்கு. டேய், என்ன ஆளாளுக்கு இதே சொல்லி வெறுப்பேத்துறீங்களா என்ன? உன்னை வெறுப்பேத்ததுக்காக நான் சொல்லல. அவ எவ்வளவு தெளிவா இருக்கா பாரு. உங்க பாட்டி தான் இந்த காலேஜோட ட்ரஸ்டி. அவங்கள பார்த்து அன்பரசி ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க சப்போர்ட் அன்பரசிக்கு தான் கிடைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்
அன்பரசிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இந்த காலேஜில் யாரை மதிக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் பாட்டி மேலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல மரியாதை இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க அந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. ஏய், இப்போ என்ன சொல்ல வர? நீ உங்க பாட்டி கிட்ட எலெக்ஷன்ல நிக்கிறது கூட சொல்லியிருக்க மாட்ட. அதனால நீ உடனே போய் உங்க பாட்டிய பார்த்து எலெக்ஷன்ல நிக்கிறது சொல்லிடுன்னு சொல்றான். சொல்றது மட்டும் இல்ல, எனக்கு இந்த காலேஜ்ல எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு எங்க பாட்டிக்கும் புரிய வைக்கிறேன். மணி 3 போகுதா? வசந்தா, இந்த வரமா. மா, ஹே, என்னத்தை போட்டு அங்க கழுவி உருட்டிட்டு இருக்க? உனக்கு தான் வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பு கிளம்பு. வேலை முடிஞ்சிருச்சுமா. ஜானகி அம்மா தான் பூஜை முடிகிற வரைக்கும் இருக்க சொன்னாங்கம்மா. அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்கம்மா. ஹெல்ப்பா? செஞ்சிருவியா நீ? அதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி பேத்தின்னு ஒருத்தி வந்தாதானே? அந்த மாதிரிலாம் ஒருத்தியும் வரமாட்டா. அவங்க தான் அந்த சாமியாரை நம்பி பேத்தி வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேற ஏண்டி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க? சரி, நீ வேலை செஞ்சதுக்கு பணம் வாங்கிட்டியா? இல்லம்மா. இந்தா குடி. அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேம்மா. அவங்க தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்கல்ல. அவங்க கேட்டா நான் தான் பணத்தை கொடுத்து அனுப்புனேன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? புடி புடி புடிங்கறல. நீ கிளம்பு. இதுக்கு மேல எந்த பேத்தி எங்களை மீறி வரான்னு நானும் பாக்குறேன். எங்க பாரு. ஒருவேளை இவதான் அண்ணன் சொன்ன பேத்தியா இருக்குமோ? இருக்கலாம்டா. முதல்ல அவளை தூக்குவோம். டேய், யாரா நீங்க? எதுக்கு இப்ப வழிய மறைச்சிட்டு நிக்கிறீங்க? எங்க போற? வீட்டுக்கு போறேன். எந்த வீட்டுக்கு? எங்க வீடுதான். எதுக்கு கேக்குறீங்க? டேய், அப்ப இவதான்டா.
யார் இவங்க? எதுக்கு இப்படி நம்மள வழி மறைச்சிட்டு நிக்கிறாங்க? எதுக்குன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வழிய மறைச்சிட்டு இப்படி நிக்கிறாங்க. என்ன அனன்யா மிரட்ட சொல்லி அனுப்பியிருக்காளா? அனன்யாவா? அதான் சிவகாமி மேடத்தோட பொண்ணு. டேய், இவனடா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா? ஏய், சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்த, இங்கேயே அடிச்சு புதைச்சிருவேன். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. முதல்ல வழிய விடுங்க. ஏய், ஏய், விடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, எங்க போற? இல்ல, இந்த இடத்த விட்டு நகர்ந்தா சொல்லுங்கண்ணே. என்னடா எல்லாரும் ஷார்ப்பா இருக்கீங்களா? அவன் வந்த கோட்டை மட்டும் விட்டுறாதீங்கடா. அண்ணே, நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் தானே இருந்தேன். இப்போ ஒருத்தி வந்தானே, அவ அந்த வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்றா. யார் கூட அவன் பேசிட்டு இருக்கா? அனன்யாவா தான் இருக்கும். கண்டிப்பா அவ தான் இவங்களெல்லாம் அனுப்பி வச்சிருப்பா. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்? அப்ப அவன் நீங்க சொன்ன ஆளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவளை போக விடாம பிடிச்சு வச்சிருக்கோம். டேய், அவளை கரெக்டா தான் பிடிச்சு வச்சிருக்கீங்களா? எங்க அவளை அப்படியே வீடியோ கால்ல காட்டு. சரிண்ணே. ஏய், ச்சே, இவன் என் பொண்ணு வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிடா. அவளை விட்டு தொலைங்கடா. நீங்க இப்போ என்ன மட்டும் விடல, நான் இப்போ சாருக்கு கால் பண்ணிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கான்ல. டேய், அவ என் மாப்பிளைக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காடா. மாப்பிளைக்கு தெரிஞ்சா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். முதல்ல அவளை விடுங்கடா. சரிண்ணே, சரிண்ணே. வழியை மறைச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? மா, கொஞ்சம் இருமா. ஏதோ விளையாட்டுக்கு மிரட்டினா நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன பயந்துட்டியா? சரி சரி போ. இந்த விளையாடுறதுக்கெல்லாம் வேற யாரையாவது பாருங்க. சரி போமா. என்னடா சொன்னாரு? டேய், நல்ல வேலை அண்ணன் மட்டும் ஃபோன் பண்ணலனா இவ தான் அண்ணன் சொன்ன ஆளுன்னு நினைச்சு இந்த பொண்ணை கொன்னு போட்டுருப்போம். தேவையில்லாம நம்ம மேல இன்னொரு கேஸா இருக்கும்டா. கதவு பூட்டி இருக்கு. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. அனன்யா இப்ப நம்மள எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப நம்ம நாமினேஷன் பண்ற நேரத்துக்குள்ள போகலனா அதே காரணமா வச்சு பிரின்சிபல் கிட்ட சொல்லி நம்மள நாமினேஷனே பண்ண முடியாம பண்ணாலும் பண்ணிருவா. இந்நேரம் பார்த்து கதவு வர சாத்திருக்கே. யாரு கதவு தட்டுறது? மேடம்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்.
ஒருவேளை சாமியார் சொன்ன மாதிரி அவ வந்துட்டாளோ? என்ன மேடம் போனும் எடுக்க மாட்டாங்க? இன்னும் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்க 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சரி, மொட்டை மாடிக்கு ஏறி போய் அது வழியா வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதா? சரி, கடைசி ஒரு வாட்டி தட்டி பார்க்கலாம். அவ எப்படி வர முடியும்? வீட்டை சுத்தி தான் அப்பாவோட ஆளுங்க நிக்கிறாங்கல்ல. அவங்கள மீறி அவளால வரவே முடியாது. எதுக்கும் பால்கனில போய் பார்க்கலாம். ஏய், இங்க பாருங்க. உங்க எல்லாரையும் பார்த்து எங்க பாட்டி நான் தான் ஜெயிக்க போறேன்னு நம்பணும். அதனால சவுண்ட் பத்தல, இன்னும் நல்லா ஜாஸ்தியா கத்துங்க. டேய், என்னடா இது? இத்தனை பேர் வராளுங்க. இதுல ராஜவேலு அண்ணன் சொன்ன பொண்ணு இருந்துட்டா என்னடா பண்றது? இருந்தாலும் இருக்கலாம்டா, யாரையும் விட்டுறக்கூடாது. அடுத்த தெருவில் நிக்கிற நம்ம பசங்களை கூப்பிடுறேன். அவன் தான்டா கூப்பிடுறான். என்னன்னு கேள்றா. ஹலோ. டேய், இங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காளுங்க. அதுல அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? நீங்க உடனே கிளம்பி வாங்க. இதோ வரேன்டா. டேய், அவன் வர சொல்றான். வா போலாம். வண்டி எடு, கிளம்பலாம். எல்லாம் அப்படியே நில்லுங்க. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்க. யாரு நீங்கெல்லாம்? எதுக்கு எங்களை நிக்க சொல்றீங்க? இத பாரு, நில்லுன்னு சொன்னா நிக்கணும். தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். என்ன பயமுறுத்துறியா? அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. ஐயோ, இந்த நேரத்துல இவ எங்க வந்தா? டேய், யாருடா அவ? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. ஒருவேளை இவளா தான் இருப்பாளோ? போட்டுருவா. டேய் பொருடா, அவசரப்பட்டு பண்ணி ஏதாவது தப்பாயிட போகுது. முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிப்போம். வழிய விடுங்க. இருமா, முதல்ல யார பார்க்க போறீங்க? யார பார்க்க போறியா? நான் என் பாட்டிய பார்க்க போறேன். உன் பாட்டி பேர் என்ன?
ஜானகி. ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க? அப்போ அந்த ஜானகி பாட்டியோட பேத்தி நீ தானா? ஏய், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அதான் நான் அப்பவே சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப அதே क्वेश्चन கேட்டுட்டு இருக்க நீ என்கிட்ட. அனன்யா தான் பேத்தின்னு நினைச்சு இந்த முட்டாள் பசங்க அவளை ஏதாவது பண்ணிட போறானுங்க. சத்தம் போட்டாலும் இங்க இருந்து கேட்காதே. ஏய், நான் யாருன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரே ஒரு கால் பண்ணன்னு வச்சுக்கோ, உங்க எல்லார் நிலைமையும் என்ன ஆகும் தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா வழிய விடுங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. யார் அவ சல சலன்னு பேசிக்கிட்டே இருக்கா? வாயில 2 போட்டுட்டுமா? எதுக்கு வாயெல்லாம் உடைச்சுக்கிட்டு மொத்தமா குத்தி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அதையாவது செஞ்சுட்டு கிளம்புவோம். இவர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. டேய், குத்தி போட்ட அடுத்த செகண்ட் நமக்கு இருக்கவே கூடாது. அப்ஸ்காண்ட் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கணும். நைஸா அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு கரெக்டான டைம்ல போட்டுடலாம். சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம். சொல்லுமா. அப்பா, உங்க ரவுடி பசங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அனன்யாவை தடுத்து தகராறு பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. முட்டா பசங்க. இருமா, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்கண்ணே. டேய், அறிவு கட்ட மட பசங்களா, ஏன் பேத்திய என்கிட்ட புடிச்சு வச்சிருக்கீங்க? அண்ணே, என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இப்ப நீ புடிச்சு வச்சிருக்கிறது ஏன் பேத்தி. தப்பான ஆளை புடிச்சு வச்சிருக்கீங்களாடா. முதல்ல விடுங்கடா அவளை. சரிண்ணா. ஏய், வழிய விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏமா, பேத்தி பேத்தின்னு சொன்னீங்களே, ராஜவேலு அண்ணன் பேத்தின்னு சொன்னீங்களா? இல்லனா என்ன வீட்டுக்கு போக விட மாட்டியா? இல்லம்மா, நீங்க போங்க. போங்கம்மா. ஏய், வாங்கடி. போங்க. மா, யாருமா அந்த தடி பசங்க? ரோட்ல நின்னுகிட்டு என்னையே விடாம தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், சத்தம் போடாதடி. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வா, வாடி. மா, ஏய், என்னடி திடீர்னு இத்தனை பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவ எங்க? எவ? அதாம்மா, அந்த பிச்சைக்காரி எங்க? அவ எங்க இங்க வந்தா? அம்மா, அந்த ராம அடிச்சு கைய கால உடைச்சு விட்டதுல அவன் நாமினேஷனே வாபஸ் வாங்கிட்டாமா. நீ ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படாத. அவனுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரி என்னை எதிர்த்து நிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா. அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு
பாட்டிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. அதனாலதான் அவ எங்கன்னு கேட்டேன். ஏய், நான் தான் யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதவை சாத்தி வச்சிருந்தனே. அப்புறம் எப்படி அவ உள்ள வருவா? சரி ஓகேமா, அவளுக்கு முன்னாடி நான் போய் பாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஏய், பாட்டி எல்லாம் இப்ப பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? சொல்றேன். இப்போ நம்மளோட வீட்ல வேற ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்காங்களா? அதான் கீழே கதவு பூட்டி இருந்துச்சா? சரி, பாட்டிய என்ன பண்ண? கிழவி முழிச்சிட்டு இருந்தா வீட்டுக்கு வெளியில நடக்கிறத பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அதான் உங்க அப்பாவை எப்படி வெளியில அனுப்புனனோ அதே மாதிரி கிழவிக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த கிழவி எப்பவும் சாப்பிடுற பிரஷர் டேப்லெட் இருக்குல்ல, அதே மாதிரி தூக்க மாத்திரைய வாங்கி பாக்ஸ்ல வச்சிட்டேன். சரி சரி, நான் போய் டேப்லெட் போட்டு வந்துடுறேன். கிழவி அப்போ இப்ப நான் பாட்டிய பார்த்து எலெக்ஷன்ல நிக்கிறத சொல்ல முடியாதாமா?
நிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லி உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாமினேஷன் பண்ணலான்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நீங்க இப்ப தூங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நான் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கல மேடம். அனன்யாவை எதிர்த்து ராம் எலெக்ஷன்ல நின்னாங்கிறதுக்காக ராம ரவுடிங்க வச்சு அடிக்கிற அந்த அனன்யா இப்பவே இப்படி இருக்கிறவ சேர்மனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா? அவளால காலேஜ் ஒழுங்கா நடக்காது. நீங்க ட்ரஸ்டியா இருக்கிற காலேஜ் பேரு கெடக்கூடாது மேடம். அதே நேரம் என்ன மாதிரி நிறைய மாணவர்களோட வாழ்க்கையே படிப்பை நம்பிதான் இருக்கு. அதுக்கும் இடைஞ்சலா வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் மேடம்.